ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுப்ரபாத்தம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுசமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வையமுண்டாடிலை மேவும் மாயன் மணிநீள் முடி பையொள் நாகத்தனையான் பயிருமிடமென்பரால் தையல் நல்லார் குழல் மாலையும் மற்றவர் தடமுலை செய்ய சாந்தும் கலந்திழி புனல் சூழ் தென்னரங்கமே. திருவரங்கர் திருவிழா தாத்பரியங்கள். படியேற்றம். எம்பெருமான் ரெங்கநாதன் சந்நிதிக்கு முன்புள்ள மண்டபத்திற்கு அங்குள்ள படிகளின் வழியாக ஏறும்பொழுது மிருதங்கம் முதலான வாத்திய கோஷ்டியோடு அரையர் கானம் செய்வார். இந்த படியேற்றம் குண்டலினி சக்தி சுஷும்னா நாடி 6 ஆகாரங்களையும் கடந்து சஹசிரார சக்கரம் போய் சேர்வதை குறிக்கிறது. 6வது 7வது படிகளில் பெருமாள் ஒரு புறமிருந்து மற்றொரு புறம் திரும்பி ஆடுவதால் மங்கை மன்னன் பாசுரமான நீனிலா முற்றத்து நின்னிவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் என்பதன் அர்த்தம் குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. அதாவது புருவ மத்தியஸ்தானமாகிய ஆக்ஞா சக்கரம் வரையில் குண்டலினி சக்தியை பிரவேசிக்கும்படி செய்து கொண்டவர்கள் பகவானுடைய தரிசனத்தை பெற்று மற்றவர்களுக்கும் பகவான் இருக்கும் இடத்தை காணுமோ என்று காட்டிக் கொடுத்ததாக தெரிகிறது. மண்டபத்தின் மேல் ஏறினவுடன் ஸ்ரீபாதம் தாங்குவோர் பெருமாளை உயர தூக்கி காட்டுகிறார்கள். இதனால் சுஷும்னையில் உள்ள எல்லா படிகளையும் ஏறிச் சென்ற குண்டலினியுடையவர்கள் பரமபதம் என்னும் மேலான ஸ்தானத்தை அடைந்து விட்டதாக ஐதீகம். தமது சரீரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை சஹசிராரம் போய் சேரும்படி செய்யக்கூடியவர்கள் பரஞ்சோதியான பகவானை சோதிரூபமாய் கண்டு தரிசிக்கலாம் என்பதை கடதீபாராதனை காட்டுகிறது. பிறகு ஸ்ரீரங்கநாதன் கிழக்கே திரும்பி ஜெயவிஜயால் வாசலுக்கு வந்தவுடன் ஸ்ரீபாதம் தாங்குவோர் பெருமாளை தோளுக்கினியானுடன் கையில் எழுந்தருளி பண்ணி கொண்டு வந்து சந்நிதிக்குள் நுழைவார்கள். இதுவரை கூட வந்த ஜீயர் பட்டர் முதலியோர் வெளியே நின்று விடுவார்கள். இது பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் என்பதனை காட்டுகிறது. சந்நிதி வாசலில் ஸ்ரீபாதம் தாங்குவோர் பெருமாளை கீழே தாழ்த்தி பின் மேலே உயர்த்தி சர்பம் வளைந்து செல்வது போல் எழுந்தருள பண்ணி கொண்டு போவார்கள். இப்படி செய்வது சர்ப்பகதி. பிராணாயாமத்தை செய்து கும்பக மூலம் அமுக்குவதால் மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தி விழித்து சுஷும்னா நாடியில் நுழைந்து சர்ப்பத்தை போல் வளைந்து செல்வதை காட்டவேதான். பெருமாள் சந்நிதி வாசலுக்கு முன் வந்தவுடன் 2 ஜுவாலைகளுடன் கத்தரி பந்தம் பெருமாளுக்கு எதிரில் பிடிக்கப்படும். பகவானது தரிசனத்தை பெற செய்யும் ஞானச்சுடர் என்னும் பிரகாசத்தை ஆக்ஞா சக்கரமாகிய புருவ மத்தியில் சூரிய சந்திர நாடிகளை ஒன்றோடொன்று சேரும்படி செய்து உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த கத்தரி பந்தம் காட்டுகின்றது. பெருமாள் கர்ப்பகிரகத்துள் போய் சிம்மாசனத்தில் எழுந்தருளின பின்பு ஆலயத்தில் நடைபெறும் பெருமாளுடைய சர்பகதி திருக்கைத்தல சேவையை சேவிக்காமல் இருப்பதை காட்டிலும் உயிரை மாய்த்து கொள்வது மேல் என்று திருமொழி வியாக்கியான ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது. இராமானுசர் காலத்தில் இந்த தத்துவத்தை அறிந்து அனுஷ்டித்தால் அனுஷ்டிப்பவரின் சிரசில் பகவான் பிரகாசிப்பான் என்பது சம்பிரதாயம். ஆனால் துலுக்கர் படையெடுப்பில் முதலியாண்டான் வம்சத்தவர் தேசாந்திரம் போய்விட்டபடியால் வேதாச்சாரிய பட்டர் என்பவர் அவர்களுக்கு பதிலாக அவர்கள் வரும் வரை அவ்வரிசையை பெற்றுவர 1348 ஓர் உடன்படிக்கை எழுதி கொடுத்துவிட்டு பெற்று வந்தார் என கோயிலொழுகு கூறுகிறது. நாடக ரூபமாக நடத்தி காட்டும் இந்த உற்சவம் மேலே கண்ட தத்துவங்களை போதிக்கிறது. மனிதன் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற 3ஐயும் நீக்க வேண்டும். குறிப்பாக பெண்ணாசை ஒழிப்பது கஷ்டம் என்பதை குறிப்பில் காட்டவே பகவான் மோகினி வேஷம் பூண்டு
அதனால் மயங்கியதால் அசுரர்கள் அமிர்தத்தை அடைவதை இழந்தார்கள் என்பதை காட்டி, பெண்ணாசையில் மயங்காமல் எல்லாவிதமான மாயைகளினின்றும் விடுபட்டு என் வைகுந்த நாட்டை அடைவீர்கள் என்று உபதேசிக்கவே மோகினி அலங்காரம் காட்டப்படுகிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9508436698 என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வண்டார் பூமாமலர் மங்கை மணநோக்கமுண்டானே உன்னையுகந்துகந்து உந்தனக்கே தொண்டானேற்கு என் செய்யினாய் சொல்லு நான் வேதம் கண்டானே கண்டபுரத்துறையம்மானே